பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு சேஃபான பிளேஸ் தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பல் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம்மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட் கூட ரெடி பண்ணி தராங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்வெஜ் ஹோட்டல், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. கார் பார்க்கிங்கோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க ஸ்டேக்கு 9952421750 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் முதலியார்பேட்டை தொகுதி வேல்ராம்பட்டில் புதியதாக அமைக்கப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி மக்கள் பயன்பாட்டிற்கு இன்று திறந்து வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மற்றும் புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகம் சார்பில் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி வேல்ராம்பட்டில் புதியதாக சமுதாய நலக்கூடம் அமைக்கப்பட்டது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் முன்னிலை வகிக்க சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் புதிய சமுதாய நலக்கூடத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார்கள். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, அனைத்து தரப்பு மக்களும் பயன்பட வேண்டும் என்ற வகையில் மக்கள் நலம் சார்ந்த திட்டங்கள் புதுச்சேரி அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு சிறப்பு கூறு நிதியாக 525 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். விழாவில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் செல்வம், தலைமை செயலர் சரத் சௌகான், ஆதி திராவிடர் நலத்துறை செயலர் முத்தம்மா, இயக்குநர் இளங்கோவன், மேலாண் இயக்குநர் சிவகுமார், செயற்பொறியாளர் பக்தவச்சலம் உள்ளிட்ட புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழக அதிகாரிகள், பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். பெண்களை அவதூறாக சித்தரித்து வீடியோ வெளியிட்ட விருதுநகர் யூடியூபரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். தமிழகத்தின் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் PK விஜய் என்கின்ற துர்க்கைராஜ். இவர் சமூக அடையாளமான யூடியூபில் சேனலை தொடங்கி யூடியூபில் பிரபலமாக இருக்கின்ற பெண்களுடைய சேனலுக்கு சென்று நட்பாக பேசி அவர்களின் புகைப்படத்தை பெற்றுள்ளார். பின்னர் தரக்குறைவான வார்த்தைகளை சேர்த்து அவருடைய யூடியூப் சேனலில் ஆடியோ பதிவிட்டு விமர்சித்ததுடன் தமிழக அரசியல் தலைவர்களையும் தரக்குறைவாக பேசி வீடியோ வெளியிட்டார். இதுகுறித்து தமிழகத்தில் 4 இடங்களிலும் புதுவை சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் உள்ளது. கடந்த ஆண்டு துர்க்கைராஜை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு விசாரணையில் உள்ளது. இந்த நிலையில் ஜாமீனில் வெளியே வந்த துர்க்கைராஜ் மீண்டும் பெண்களுக்கு மிரட்டல் விடுவது, அவர்களின் படத்தை மார்பிங் செய்து ஆபாசமான வார்த்தைகளால் பதிவிடுவதை தொடர்ந்தார். இதுகுறித்து புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் தனிப்படை அமைத்து விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் கிராமத்திற்கு சென்று அவரின் வீட்டில் துர்க்கைராஜை போலீசார் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் திருபுவனை தொகுதியில் ரூபாய் 2.67 கோடி செலவில் கட்டி முடிக்கப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மற்றும் புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகம் சார்பில் சிறப்பு கூறு நிதியின் மூலம் ரூபாய் 2.67 கோடி மதிப்பில் திருப்புவனை பெரியபேட்டில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று திறந்து வைத்தார். இந்த விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன், சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், அரசு செயலர் முத்தம்மா, ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் துறை அதிகாரிகள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் மேம்பாட்டு பணி நடந்து வருவதால் பாதுகாப்பு கருதி நுழைவு வாயில் மாற்றப்பட்டுள்ளது.
திருச்சி ரயில்வே கோட்டம் அலுவலக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் 91 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்பாட்டு பணிகள் நடந்து வருகிறது. அங்கு வணிக வளாகங்கள், பயணிகள் தங்கும் அறைகள், ரயில்வே ஊழியர்கள் ஓய்வெடுக்கும் அறைகள், நகரும் படிக்கட்டுகள், லிப்ட், பிளாட்பாரங்களுக்கு செல்ல மேம்பாலங்கள், போலீஸ் ஸ்டேஷன் உள்ளிட்ட பணிகள் நடந்து வருகிறது. இந்நிலையில் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ரயில் ஸ்டேஷன் நுழைவாயில் மூடப்பட்டுள்ளது. அதனால் ஏடிஎம் இயந்திரம் அருகில் உள்ள நுழைவு வாயிலை பயணிகள் பயன்படுத்த திறக்கப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பிஆர்டிசி ஒப்பந்த ஊழியர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். புதுச்சேரியில் பிஆர்டிசி எனப்படும் சாலை போக்குவரத்து கழகத்தில் தற்பொழுது 60 பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுகின்றன. இதில் 40 நிரந்தர ஊழியர்களும் 130 ஒப்பந்த ஊழியர்களும் பணியாற்றி வருகின்றனர். இதில் 2015ஆம் ஆண்டு முதல் பணியாற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக முன் அறிவிப்பு கொடுத்து கடந்த ஏப்ரல் மாதம் வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்தினர். அரசு பேச்சுவார்த்தை நடத்தியதில் உடன்பாடு ஏற்பட போராட்டம் கைவிடப்பட்டது. ஆனால் பிஆர்டிசி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டம் துவங்கியுள்ளது. 11 ஆண்டுகளாக பணியாற்றும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். 7வது ஊதியக்குழு பரிந்துரைத்த சம்பளத்தை வழங்க வேண்டும். இருப்பினும் சென்னை, காரைக்காலுக்கு முன்பதிவு செய்த பயணிகளுக்கான பேருந்துகளை நிரந்தர ஊழியர்களை கொண்டு நிர்வாகம் காலையில் இயக்கியது. புதுச்சேரியை பொறுத்தவரை அரசு பேருந்துகளை விட தனியார் பேருந்துகளே அதிகம். தனியார் பேருந்து மற்றும் தமிழக அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதால் பயணிகளுக்கு பெரும் அளவில் பாதிப்பு இல்லை. உருளையன்பேட்டை தொகுதியில் ரூபாய் 3 கோடியே 87 லட்சம் செலவில் உவர் நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உப்பு கலந்த குடிநீர் வருவதாக தொகுதி எம்எல்ஏ நேரு சட்டமன்ற கூட்டத்தொடரில் புகார் தெரிவித்ததுடன் முதலமைச்சர் மற்றும் அமைச்சரை சந்தித்து உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து சுதேசி மில் வளாகத்தில் ரூபாய் 3 கோடியே 87 லட்சம் செலவில் உவர் நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. தொகுதி எம்எல்ஏ நேரு முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அதிகாரிகள் மற்றும் எம்எல்ஏ ஆதரவாளர்கள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மேற்கு மாவட்ட செயலாளராக விஜயகுமார் நியமித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் உத்தரவு பிறப்பித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே கருத்து முரண்பாடு காரணமாக பாமகவில் குழப்பமான சூழல் நிலவி வருகிறது. இந்த நிலையில் இன்று திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டனர். அப்போது திருப்பத்தூர் மேற்கு மாவட்ட செயலாளராக விஜயகுமார் என்பவரை பாமக நிறுவனர் ராமதாஸ் நியமனம் செய்துள்ளார். அதற்கு முன்பாக இருந்து ஏபி சிவாவை நீக்கிவிட்டு புதிய மாவட்ட செயலாளராக விஜயகுமார் என்பவர் நியமனம் செய்துள்ளார். மேலும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள நகர ஒன்றிய நிர்வாகிகளை மாற்றம் செய்துவிட்டு புதிய நிர்வாகிகளை நியமனம் செய்துள்ளார். மேலும் திருப்பத்தூர் மேற்கு மாவட்ட தலைவராக சுதாகர், ஒன்றிய செயலாளராக அனுமுத்தன் என்பவரை நியமனம் செய்துள்ளார். இதில் பாமக நிர்வாகிகள் வெற்றிவேல், விஜயகுமார், பிரவீன்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் புனித ஜான் மரி வியானி ஆலய பெருவிழாவையொட்டி நடந்த கொடியேற்றும் நிகழ்ச்சியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி ரெயின்போ நகரில் புனித ஜான் மரி வியானி ஆலயம் உள்ளது. ஆலயத்தின் ஆண்டு பெருவிழாவையொட்டி நேற்று கொடியேற்றம் நிகழ்ச்சி நடந்தது. இதனையொட்டி சிறப்பு திருப்பலி நடந்தது. தொடர்ந்து பேராலய முகப்பில் இருந்து கொடி ஊர்வலம் தொடங்கியது. பங்குத்தந்தை ரொசாரியோ கொடியை புனிதம் செய்து வைக்க கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சி மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத் உட்பட திரளான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். இன்று முதல் வரும் 2ஆம் தேதி வரை தினமும் தேர் பவனி மற்றும் திருப்பலி நிகழ்ச்சி நடக்கிறது. முக்கிய நிகழ்வான 3ஆம் தேதி காலை 7:30 மணிக்கு பெருவிழா திருப்பலியும் தொடர்ந்து மாலை 6 மணிக்கு ஆடம்பர தேர்பவனி நடக்கிறது. புதுச்சேரியில் மீனவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய சிங்காரவேலர் முன்னேற்ற கழகம் சார்பில் செங்கொடி ஏந்தி பறையடித்து நூதன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
புதுச்சேரியில் பாரம்பரியமாக பெரும்பான்மையாக வாழ்ந்து வரும் மீனவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவியை வழங்க வேண்டும். 11.8% விழுக்காடு கொண்ட மீனவ மக்களுக்கு 10% விழுக்காடு EBCயில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தொகுதி மறுசீரமைப்பின் கீழ் வடக்கு தெற்காக தொகுதி வரையறைப்படுத்த வேண்டும். மீனவர்கள் வாழ்விடங்கள் பாதுகாக்க கான்கிரீட் தூண்டில் வளைவு அமைத்து கடல் அரிப்பில் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்பன போன்ற 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய சிங்காரவேலர் முன்னேற்றக் கழகம் சார்பில் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து ஊர்வலமாக வந்தவர்கள் செங்கொடி பிடித்து பறையடித்து நூதன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அகில இந்திய சிங்காரவேலர் முன்னேற்றக் கழக தலைவர் தேவநாதன் தலைமையில் சுதேசி பஞ்சாலை அருகே நடைபெற்ற செங்கொடி ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன், புதுச்சேரி மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். புதுச்சேரியில் நடைபெற்று வந்த PPL கிரிக்கெட் போட்டியில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றது. பாண்டிச்சேரி பிரீமியர் லீக்கின் 2வது சீசன் CK மைதானத்தில் நடைபெற்றது. நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணியும் மாகே மெகலோ ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியும் மோதின. இதில் டாஸ் வென்ற வில்லியனூர் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. அதன்படி முதலில் மாகே பேட்டிங் செய்தது. 20 ஓவர்கள் முடிவில் மாகே அணி 8 விக்கெட்டுகள் இழப்புக்கு 139 ரன்கள் எடுத்தது. பின்னர் 140 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கிய வில்லியனூர் அணி 15.1 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்புக்கு 143 ரன்கள் எடுத்து 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் வெற்றி பெற்ற அணிக்கு விருதுகள் மற்றும் ரொக்க பரிசை வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த போட்டியை ஏராளமான ரசிகர்கள் கலந்து கொண்டு பார்வையிட்டு ரசித்ததுடன் வெற்றியை கொண்டாடி மகிழ்ந்தனர். புதுச்சேரியில் முதல் முறையாக உலகத்தர சான்றிதழ் பெற்ற அரசு பள்ளிக்கு அதற்கான சான்றிதழை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் முதல் முறையாக மேட்டுப்பாளையம் விடுதலை வீரர் சீனிவாசன் அரசு உயர்நிலைப் பள்ளி ISO உலகத்தர சான்றிதழ் பெற்ற பள்ளியாக உருவெடுத்துள்ளது. அதற்கான சான்றிதழ் வழங்கும் விழா பள்ளி வளாகத்தில் இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பள்ளிக்கு உலகத்தர சான்றிதழ் ISOவை வழங்கினார். மேலும் பள்ளி வளாகத்தில் நேர்மை வணிகம், கணித ஆய்வகம், திறந்தவெளி நூலகம், QR கோட் மூலம் மாணவர் சேர்க்கை மற்றும் QR கோட் மூலம் எனது பள்ளி ஆகியவற்றை முதலமைச்சர் மாணவர்களின் பயன்பாடு திறந்து வைத்தார். பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடைகளையும் அவர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், பள்ளி கல்வி இயக்குநர் அமன் சர்மா, துணை இயக்குநர் சிவகாமி, பள்ளி தலைமை ஆசிரியர் நிலை பாஸ்கரராசு, ஆசிரியர்கள், மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ராஜா நகரில் புதியதாக அமைக்கப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ராஜாநகர் பகுதியில் சுற்று வட்டார மக்கள் பயன்பெறும் வகையில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கப்பட்டு அதன் துவக்க விழா இன்று நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல், இணை இயக்குநர் கோவிந்தராஜ் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் மூலம் அதிக லாபத்தை பெற்று தருகிறோம் என்று பல விளம்பரங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. மேலும் AI தொழில்நுட்பத்தை கொண்டு பங்குகள் வாங்கவும் விற்கவும் AI போட் ஏற்பாடு செய்து தரப்படும் என்ற விளம்பரமும் பரவிக் கொண்டிருக்கின்றது. இதனை உண்மை என்று நம்பி அவர்களை தொடர்பு கொண்டால் முதலில் மோசடிக்காரர்களின் வாட்ஸ்அப் குழுக்கள், டெலிகிராம் குழுக்களில் சேர்த்து விடுவார்கள். பின்னர் அந்த குழுக்களில் எவ்வாறு முதலீடு செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பார்கள். பின்னர் குழுக்களில் உள்ள சிலர் அவர்கள் பல லட்சம் லாபம் பெற்றுள்ளதாக குழுவில் பதிவு செய்வார்கள். அதனை உண்மை என்று நம்பி அதிக பணத்தை முதலீடு செய்வார்கள். பின்னர் சில நாட்களில் அந்த வாட்ஸ்அப் குழுக்களை கலைத்து விடுவார்கள். முதலீடு செய்தவர்கள் யாரை தொடர்பு கொள்வது என்று தெரியாமல் அப்பொழுதுதான் அவர்கள் இணைய வழி மோசடிக்காரர்கள் ஏமாற்றியதை அறிவார்கள். இதேபோன்று மோசடிக்காரர்கள் உருவாக்கிய AI ரோபோட் வாங்கினால் அதுவே பங்குகளை வாங்கவும் விற்கவும் முடிவு செய்து கொள்ளும் என்று ஆசை வார்த்தை கூறி முதலீடு செய்யும்படி கூறுவார்கள். அவர்கள் கூறிய ஆசை வார்த்தைகளை நம்பி பொதுமக்கள் லட்சக்கணக்கான
பொதுமக்கள் பணத்தை முதலீடு செய்து விடுவார்கள். பின்னர் மோசடிக்காரர்களை தொடர்பு கொள்ள முடியாமல் போய்விடும். இதுபோன்று கடந்த வாரத்தில் மட்டும் 3 கோடி பணத்தை இழந்ததாக 5 நபர்கள் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்து அந்த புகார் சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் பொதுமக்களுக்கு இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தின் எச்சரிக்கை என்னவென்றால், வாட்ஸ்அப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் வரும் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் விளம்பரங்களை நம்ப வேண்டாம். அதேபோன்று AI பாட் மூலம் பங்குகள் வாங்க விற்க AI பாட் வாங்குங்கள் என்று விளம்பரப்படுத்தினால் அதையும் நம்ப வேண்டாம். மேலும் SEBI அங்கீகரிக்கப்பட்ட கம்பெனி இணையதளம் மூலம் உங்களுடைய டிமாண்ட் அக்கவுண்ட் மூலமாக ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எந்த இணையதளத்தில் யாவது SEBI அங்கீகரிக்கப்படாத மற்றும் டிமாண்ட் அக்கவுண்ட் இல்லாமல் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் செய்து தருகிறோம் என்று கூறினால் அதை முற்றிலும் நம்ப வேண்டாம். இவை அனைத்தும் இணையவழி மோசடிக்காரர்கள் பொதுமக்களை ஏமாற்றுவதற்காக உபயோகப்படுத்தும் வழிகள். எனவே பொதுமக்கள் சமூக வலைதளங்களில் வரும் விளம்பரங்களை உண்மை தன்மை அறியாமல் நம்ப வேண்டாம் என்றும் பணத்தை முதலீடு செய்ய வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் இணையவழி குற்றம் சம்பந்தமாக புகார் கொடுக்கவும் அல்லது ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இணையவழி காவல் நிலையத்தில் இலவச தொலைபேசி எண் 1930 மற்றும் 0413 எனும் முன் இணைப்பு எண்ணை இணைத்து 227614 மற்றும் 9489205246 மற்றும் மின்னஞ்சல் சைபர் செல் police@py.gov.in இணையதளத்தில் புகார் அளிக்க www.cybercrime.gov.in. உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.